ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பள்ளிகளில் செயல்பட்டு வரும் சத்துணவு மையங்களில் காலியாக உள்ள சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்த மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு, ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், மந்த்லி சேலரி, அடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தற்போது பார்த்திங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஆஃப்லைன் அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி நாற்றம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், ஆம்பூர் நகராட்சி மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் பலகைகள் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஃபீஷியல் வெப்சைட்டான திருப்பத்தூர்.nic.in வெப்சைட்டில் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி சேலரியாக 3000லேருந்து 9000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறவங்க மினிமம் 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கணும். பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பொது மற்றும் தாழ்த்தப்பட்டோர் மினிமம் 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். எஸ்டி பிரிவினர் மினிமம் 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, விதவை, கணவராக கைவிடப்பட்டவர், இவங்க 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் ஆர் ஃபெயில் அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழ் நல்லா எழுத படிக்க பேச தெரியணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் குடியிருப்புக்கும் அந்த மையத்துக்கும் இடையே 3 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு 4% பின்பற்றாங்க. அதன்படி பெண்கள் மட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். மாற்றுத்திறனாளிகளுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குறைவான பார்வைத்திறன், உடல் இயக்க குறைபாடு, குணப்படுத்தப்பட்ட தொழுநோய் 40%, திறன், உணர்திறன் மற்றும் செயல்திறன் உள்ளிட்டவை, திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர், குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு, இந்த குறைபாடு இருக்கவங்க தான் இந்த 4%க்குள்ளே அப்ளை பண்ண முடியும். அடுத்து விதவைகள், கணவராக கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் 25% இடஒதுக்கீடு இருக்குது. காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் நவம்பர் 11லிருந்து நவம்பர் 25 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனில் நீங்கள் என்னென்ன இணைக்கணும் அப்படின்னா, பள்ளி மாட்டுச் சான்று டிசி, அதுக்கடுத்து 10th 12th குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை, ஜாதி சான்று, விதவை, கணவராக கைவிடப்பட்டோர் அட்டையார் சான்றிதழ் நகல் இணைக்கணும். அஞ்சல் துறையின் மூலமாக பார்த்திங்கன்னா, நீங்கள் விண்ணப்பங்கள் அனுப்பும்போது ஏற்படும் காலதாமதத்துக்கு அவங்க பொறுப்பு கிடையாது. ஸோ நீங்கள் அருகில் இருக்கீங்க அப்படின்னா நேரடியாகவே போய்ட்டு நீங்கள் அந்த அலுவலகத்தில் கொடுத்துட்டு வரலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அறிவிப்பு எல்லாமே உங்களுடைய மெயில் மற்றும் மொபைல் நம்பருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. வேறு அலுவலராலோ மற்ற அலுவலரிடமிருந்தோ மின்னஞ்சல், புலனம், இணையவழி மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உரிய சான்றிதழோடு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே அவங்க சரி பார்த்து உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாவட்டம், ஊராட்சி ஒன்றியம், மாநகராட்சி, நகராட்சி இதை குறிப்பிட்டுக்கோங்க. விண்ணப்பிக்கும் பள்ளி அதையும் குறிப்பிட்டுக்கோங்க. விண்ணப்பதாரர் பெயர் குறிப்பிட்டுக்கணும். தந்தை கணவர் பெயர், கைபேசி எண், இருப்பிட முகவரி, ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி, கல்வி தகுதி சான்று, குறைந்தபட்சம் 10th குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணி இணைக்கிற மாதிரி இருக்கும். பிறந்த தேதி, வயதை குறிப்பிட்டுக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி மற்றும் உட்பிரிவு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, மாற்றுத்திறனாளி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ஆதரவற்ற விதவையாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்கணும். பணியிடம் கோரும் மையம் பள்ளியின் பெயரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, விண்ணப்பதாரரின் இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் உள்ள தூரம் 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம். அதை மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து இடம், நாள் குறிப்பிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. என்னென்ன இணைப்பு இணைக்கணும் அப்படின்னா,
உங்களுடைய டிசி, அதாவது 10th டிசி, எஸ்எல்சி, மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், ஜாதி சான்றிதழ் நகல், இருப்பிடச் சான்று நகல், இதர முன்னுரிமை குறித்தான சான்றிதழ் நகல் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். மறக்காமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் மேலும் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வேலைவாய்ப்பு வெளிவரும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.